தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டு திருமண விழாவுக்கு வருகை தந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், காங்கிரஸ் செல்வ பெருந்தகை வீட்டு திருமண விழாவுக்கு வருகை தராத இந்நாள் முதல்வர் விஜய், அப்புறம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து ராகுல் காந்திக்கு சொல்லும் பொழுது உடனடியாக ராகுல் காந்தி ரிப்ளை பண்ணுறது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு. 10 நிமிஷம் கழித்து தான் இந்நாள் முதல்வர் விஜய்க்கு ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போகிறதா அல்லது வேறு ஏதாவது முடிவை நோக்கி நகர்கிறதா அந்த கூட்டணிங்கிற விவாதம் இப்போது பெரிய அளவில் பேசப்படுது. அதனுடைய பின்னணிகள் குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் திடீர்னு லைவ் நிப்பாட்டினதும் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதற்கு பின்னணியில் நடந்த பிரச்சனைகளும் பெரிய அளவில் ஒரு காரணமாக சொல்லப்படுது. திமுக விசஸ் தாவேக்காங்கிறது அங்கே பெரிய அளவில் அடிதடி அளவுக்கு போயிருக்கும். அதற்குள்ள மூத்தவர்கள்லாம் ஒன்று கூடி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனை, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு சிஎம் விஜய் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கார். என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு தலைவலியான விஷயம் தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை யாரெல்லாம் இல்லை, இது முக்கியமான பிரச்சனை. என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பிரச்சனை, மிக தீவிரமான பிரச்சனை என்பது அந்த மேகதாது அணை விவகாரம் தான். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களோட ஆட்சி காலத்தில் சட்டசபையில் தனி தீர்மானம்லாம் போட்டு மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டக்கூடாது, அணை கட்டுறதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல வழிகளில் பல முறைகளில் அதுக்கு தடை வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீண்டும் அந்த ஒரு தனி தீர்மானத்தை சிஎம் விஜய் முன்மொழிந்து அந்த தனி தீர்மானம் என்பது ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேறியிருக்கு. ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டோட வாய்ஸாக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது அப்படின்றத மீண்டும் வலியுறுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான குரலில் இன்னைக்கு பேசியிருக்காங்க. அது இந்திய அளவுலேயே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த தீர்மானத்தை தொடர்ந்து கர்நாடக சிஎம் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ தான் தீர்மானம் போட்டிருக்காங்க, தீர்மானம் எல்லாம் ஃபுல்லாக படித்து தான் என்னோட ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மேகதாது அணை திட்டம் என்னோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் அவரும் தொடர்ந்து அங்கே ஏற்கனவே தீர்மானம் போட்டு வச்சுருக்காங்க அணை கட்டணும் அப்படின்றது. ஸோ அதனால் மீண்டும் அந்த ஒரு டக் ஆஃப் வார், மீண்டும் அந்த ஒரு வார்த்தை போர் என்பது மீண்டும் அந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணியில் இருக்காங்க. அந்த கட்சியும் இந்த தீர்மானத்திற்கு சப்போர்ட் பண்ணி வாக்களிச்சிருக்காங்க. இருந்தாலும் எப்படி காங்கிரஸ் கட்சி இதில் கையாள போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. இது காங்கிரஸ்குள்ள எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸ் இதை நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோங்குது. இங்க இருக்கிற காங்கிரஸ் அதை கொண்டு வர விட மாட்டோங்குது. ரெண்டும் ஒரே கட்சி தான், ஒரே சிந்தனை உள்ளவர்கள் தான் ஒர்க் பண்றாங்க. ஒரே தலைமை, ராகுல் காந்தியா இருக்கலாம், மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கலாம், இவங்க எல்லாருமே ஒரு தலைமைக்கு உட்பட்டவங்க தான். அப்போ இது காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுகிறதா அல்லது மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி டபுள் ஆக்ட் பண்ணுதாங்கிற கேள்வி இருக்கு. கேரளாவில் போனால் அங்கே வர ஸ்டாண்ட் எடுப்பாங்க. முல்லைப்பெரியாறு அணைன்னா அதுக்கு ஒரு சுத்து, இங்கே மேகதாது அணைன்னா இங்கே இதுக்கு ஒரு சுத்துன்னு. அப்போ இதுதான் தேசிய கட்சிகள் சந்திக்கக்கூடிய சவால்களாக இருக்கு. பிஜேபி இது பண்ணுறாங்க, பிஜேபி அது மாதிரி எல்லா தேசிய கட்சிகளும் இந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் முதல்ல அவங்க ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். இப்போ இது ராகுல் காந்தி சொன்னால் இதை சரி செஞ்சிட முடியுமா அல்லது பிரதமர் மோடி சொன்னால் சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கிங்கிற அடிப்படையில் தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இங்கே இதை பேசிட்டு அவங்களால இருக்க முடியாது. அதனால் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானங்கிறது ரொம்ப நியாயமான ஒரு தீர்மானம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்ட தீர்மானம். அதை அனைத்து கட்சிகளும் ஒரே குரலில் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்படி எத்தனை முறை சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீட்டுக்கு எத்தனை முறை தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானங்களை மத்திய அரசு மதிக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்மளுடைய மன ஓட்டத்தை, நம்மளுடைய மன எழுச்சியை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே
பிரதிபலிக்குது. ஆனா அந்த பிரதிபலிப்போட பிரதிபலன் என்னவாக இருக்கிறது, மத்திய அரசு அது எப்படி கையாளுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சில இரங்கல் தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கு. மறைந்த முக்கிய பிரபலங்கள் பலருடைய இரங்கல் தீர்மானங்கள் இன்னைக்கு வாசிக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் நீங்க சொல்ற மேகதாது அணை தீர்மானம், அதற்கப்புறம் ஆளுநர் உரை மீதான விவாதம் வந்து இன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு. அந்த கரெக்டாக அவர் வந்து சபாநாயகர் அறிவிச்சு போன உடனே நேரலை வந்து துண்டிக்கப்பட்டாங்க. இது என்னது திமுக ஆட்சி மாதிரியே இருக்கு, 24 hours லைவ் பண்ணுவீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறமா நேரலை வந்து துண்டிக்கப்பட்டதுங்கிறது பெரிய அளவுல விவாதம் ஆகுது. நேற்று தான் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருந்தாரு, இது வந்து நாங்க கொடுத்த வாக்குறுதியை அப்படியே காப்பாற்றுறோம், லைவ்னு சொன்னோம், அதே மாதிரி லைவ்லயே போது பாத்தீங்களான்னாரு. இன்னைக்கு டக்குன்னு ஃபீஸை பிடிக்கிட்டாங்க. ஒருவேளை கரண்ட் எதுவும் ப்ராப்ளமா இருக்குமா அதுதான் எடப்பாடி என்ன சொல்றாரு, முழு நேரலையில சொன்னீங்களே அதெல்லாம் உருட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. இது ரெண்டாவது, ஏன் நேரலை துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கிறதா பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, முதல்வர் வந்து தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போதும் தனி தீர்மானத்திற்கு பிறகு அவர் அதுக்கு விலக்கி பேசுறதா இருக்கட்டும், அல்லது அந்த தீர்மானத்துக்கு நன்றி சொல்றதா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அதை இந்த 4வது பத்திக்கு கீழே சேர்த்துங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதற்கு அங்க பேசினார் முதல்வர். ஆனா அவர் பேசும்பொழுது சில இடங்கள்ல தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. சட்ட வல்லுநர்களுக்கு ரொம்ப தடுமாறி சொன்னார். இதெல்லாம் சகஜம்தான், எல்லாரும் பேசுறது தான், எல்லாருக்கும் வரக்கூடிய தவறுகள் தான் சகஜம்தான். ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜயை ஒரு ஒன்மேன் ஆர்மியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒன்மேன் ஆர்மியாக தான் காட்ட விரும்புகிறாங்க. தாவேக்கானாலே விஜய் மட்டும்தான், விஜய் முகம் மட்டும்தான் அப்படின்னு அவங்க காட்ட விரும்பினாங்க. அப்படி தான் காட்டுனாங்க. அதுதான் களத்துலையும் ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதனால அவரை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஒரு பவர்ஃபுல் லீடராக காட்டணுங்கிறதுக்கான முயற்சிகள் தான் இது. அந்த முகத்துக்கு எந்த டேமேஜ் வந்துடக்கூடாது. ஆமாம், ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா நேரலையில் காட்டினதுனால தான் விஜய் வந்து அமைதியாக இருந்ததும், உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக அவர் விமர்சிக்கும் பொழுது இவர் தலையை குனிந்தபடி இருந்ததும், வீட்டுக்கு போயிட்டு அறிக்கை கொடுத்தது எல்லாமே சர்ச்சையானுச்சு. இப்போ மீண்டும் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு வீடியோ வைரல் ஆனிச்சு. இவர் வந்து கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார். அதை வச்சு விஜய் என்னங்க ப்ரிப்பரேஷன் இல்லாமல் முதல்வர் பேச தெரியாதா, ஏன் இவ்வளோ தடுமாற்றத்தை சந்திக்கிறாரு, தமிழில் தானே எழுதி படிக்கிறான், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன்னா இதற்கு முன்னாடி நிதியமைச்சர் வந்து பேசின விஷயங்களும் வைரல் ஆனிச்சு. அப்போ இதெல்லாம் லைவ்ல வரதுனால பிரச்சனை, லைவை கட் பண்ணுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சாராருடைய எண்ணமா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இது நடந்திருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த லைவ் கட் செய்யப்பட்ட நேரத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமானது திமுக எம்எல்ஏ ஆஸ்டின், நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, சிறுமிகள் பெண்களுக்கு பாதிப்பு இருக்கு, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சிஎம் ஏன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சுட்டு, இதுதான் சரித்திர புரட்சியா, நேற்று ஆளுநர் இவரை பாராட்டி இருந்தார் இல்லையா, அதே வார்த்தையால் இதுதான் சரித்திர புரட்சியான்னு இவர் பேசியிருக்கார். அதற்கு தாவேக்க தரப்புல ட்ரிகர் ஆகி அவங்க ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து முதல்வர் என்ன பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும்லாம் அவருக்கு தெரியும், அவர் கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு தான் கொளத்தூர்ல இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தீங்க, அதே மாதிரி தான் பல இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு, அவர் பேசியதுனால என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொளத்தூர்ல முன்னாள் முதல்வர் தோல்வி அடைந்ததை மறைமுகமா சுட்டி காட்டி விஷயத்தை பேசியிருக்காரு. இது திமுகவினரை ட்ரிகர் பண்ணிருச்சு. அப்போ எஸ் சிவசங்கரன் உள்ளிட்ட பலரும் எழுந்து நின்று கோஷம் போட்டு, தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க, டாபிக் உள்ள வாங்க, விளாத்தி குளத்தை பத்தி பேசிட்டு இருந்தப்ப விளாத்தி குளம் தானே பேசணும், எதற்கு தேவையில்லாம குளத்தூருக்கு வந்தீங்க, அது வந்து தவறுன்னு சொல்லி கடுமையா கண்டிச்சிருக்காங்க. அப்போ இந்த தரப்புல கடைசியாக இருந்த ராயபுரம் எம்எல்ஏ ஆட்டோ டிரைவர்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆட்டோ கூட இல்லைன்னு தெரிய வந்து, அப்புறம் பெரிய பல விஷயங்கள் செய்யறவர்கள்லாம் தெரிஞ்சு இல்லையா, விஜய் தாமு, அவர் வந்து அடிக்க பாய்ந்தாங்கிற தகவல்களும் நமக்கு தெரியல, ஊடகங்கள் சொல்லுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய லைவ் வந்து கட் ஆயிடுச்சு, அங்க இருக்கக்கூடிய ஊடகத்தினர் சிலர் சொல்றதை வச்சுதான் ஊடகங்கள் செய்தி வெளியிடுது. அந்த அடிப்படையில் அவர் வந்து அடிக்க பாய்ந்தார், அடிக்கிற மாதிரி வந்திருக்காரு. அதற்கப்புறம் செங்கோட்டையில இருந்து பலரும் வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க, சபாநாயகர் சமாதானப்படுத்தியிருக்காரு. அதற்கப்புறம் இது வந்து பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. ஆனாலும் அந்த சமயங்கள்ல முதல்வர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறதான் கேள்வி. சட்டம் ஒழுங்குங்கிறது யார் கண்ட்ரோல்ல இருக்கு, முதல்வர் கண்ட்ரோல்ல இருக்கு. சட்டம் ஒழுங்கு மந்திரினா முதல்வர் தான் அவர். அப்ப அது இந்த துறை சார்ந்த கேள்விக்கு அவர் தான் பதில் அளிக்கணும். ஆனா அவருக்கு பதிலாக ஆதவர்ஜுனா பேசுறாரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த 2 அமைச்சர்கள் தான் எல்லாத்துக்கும் பேசினாங்க. சிஎம் விஜய்க்காக மட்டும் இல்ல, எல்லா அமைச்சர்களுக்குமே வந்து இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. அதுவே வந்து என்னன்னா, இப்போ
மீதி அமைச்சர்கள்லாம் வந்து ஏன் பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை வந்து இன்னைக்கு ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா பல கேள்விகள் கேட்குறாங்க, விவாதங்கள் நடக்குது, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் எதுக்காக பேசாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு பலமாக எழுந்தது. ரெண்டாவது வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படிங்கிறது களத்தில் எடுபடுது. அதனால தாவேக்காவினர் ரொம்ப ஒரு அதிருப்தியிலையும் ஒரு பதட்டத்திலையும் கோபத்திலையும் இருக்காங்க. திமுகவினருக்கு ஒரு பதட்டம் இருக்கு, என்ன அது இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளோட இருப்பு என்னாகிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களும் தீவிரமான ஒரு அரசியலை முன்னெடுக்க முயன்றுட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் இவ்வளவு கடுமையான மோதல் வந்திருக்கு. ஆனால் இது எதுவுமே லைவ்ல வரல. ஒரு முதல்வராக ஒரு முதல் விஷயம் பதில் சொல்லியிருக்கணும். ரெண்டாவது விஷயம் முதல்வராக அவர் இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு பார்த்துருக்கணும். அப்போ இது எதுவுமே லைவ்ல வரல. மக்கள் வந்து இவங்க தான் சொல்றாங்க, என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுட்டு செய்தி சேனல் பார்க்க வச்சது முதல்வர் விஜய் தான் சொல்றாங்க. அப்போ அந்த மக்களுக்கு உண்மையா இருக்கணும்ல, ஏன் இவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் விட்டாங்க, ஏன் செய்தி சேனல் பார்த்தாங்க அப்படின்னா விஜய்க்காக தான் அப்படின்னா, அப்போ விஜய் என்ன பேசுகிறார், விஜய் என்ன செய்கிறார்னு காட்டணும் இல்ல. முதல்வர் தான் மக்களோட வெளியில பொது வெளியில பிரஸ் மீட்ல எதுவுமே கலந்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் சட்டமன்றத்துல கூட மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதா? நம்மளோட வரி பணத்துல உருவாகிறது அது. திமுக ஆட்சியில பல தவறுகள் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரலை காட்டப்படாதுங்கிறது திமுக மீதான பெரிய விமர்சனம். அதுக்காக தானே உங்களை மாற்ற கொண்டு வந்தாங்க, வாக்குறுதியா வச்சாரு. அதைத்தான் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் கேட்கிறாரு. ஏங்க நாங்க சரியில்லைன்னு சொல்லி தானங்க அவங்க வந்தாங்க, அப்ப அவங்க ஃபுல் டைம் காட்ட வேண்டியதானே? நாங்க சோதனை முயற்சியில கேள்வி நேரம் பதில் நேரம் மட்டும் காட்டிட்டு இருந்தோம், இவங்க ஏன் காட்டல அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இருக்கு. ரெண்டாவது அவரும் விமர்சனம், இது தொடர்பான விமர்சனத்துக்கு கேட்டார். தேவையில்லாம குளத்தூர்லாம் பத்தி பேசினாங்க, நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே அது வந்து சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போயிட்டார். ஆமா, ஏன்னா அவர் சிவசங்கர் வந்து வெளியில ரிப்போர்ட்டர்ஸ் சொல்ல போய் தான் நம்மளுக்கே தெரியும் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஆனால் அந்த அளவுக்கு தான் வந்து டக்குன்ட்டு லைவை வந்து அவங்க கட் பண்ணோடனே உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான் தாவேக்கா ஆட்சிக்கு. ஏன்னா தொடர்ந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணணும், பட்ஜெட்டுக்கு எதிர்த்த பல குரல்கள்லாம் வந்து எதிர்த்தரப்பட்டு வரும், எல்லாத்தையும் வந்து மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய பொறுப்பு தாவேக்கா அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனால் தொடர்ந்து பல சேனல்களை ஏற்கனவே கட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற பெரிய கட்டப்பேர் இருக்குல்ல, அது தொடர்ந்து சட்டமன்ற விவாதத்தை கட் பண்றாங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தி என்பது தாவேக்கா அரசாங்கத்து மீது இருக்கு. இப்போ இன்னொரு செய்தி வந்து இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பிறந்த நாள் போல, அதுக்கு பல தரப்பட்ட தலைவர்கள்லாம் வந்து வாழ்த்துறாங்க. அதுக்கு அவர் திருப்பி ரிப்ளை பண்றாரு. அதில் குறிப்பிட்ட ஒரு வாழ்த்தை வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன வாழ்த்து தான். நான் ஒரு பெருந்தன்மையாக வாழ்த்து தெரிவிக்கிறார். அதுக்கு ராகுல் காந்தி ரிப்ளை பண்றாரு. அதுல என்ன சொல்றாரு, பெருந்தன்மையாக ரிப்ளை பண்றாருன்னு சொல்ல முடியல. ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது, ஆபத்து இருக்கும்போது நம்ம தொடர்ந்து நம்மளோட கோட்பாடின்படி செயல்பட்டு எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாவேக்காவோட போயிடுவோம், நீங்க தனியா நில்லுங்க, தத்துவத்துக்கு பெரிய ஆபத்து இருக்கு, ஜனநாயகத்தோட ஆன்மாவுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, நாங்க சேஃப்டியா ரெண்டு அமைச்சர் வாங்கிப்போம், அதாவது தனியா நில்லுங்க. பார்லமெண்ட்னு வரும்போது மட்டும் தான் நாங்க ஒண்ணா நிக்கணும், ஸ்டேட் எலெக்ஷன் தனித்தனியா நின்னா பிரச்சனை கிடையாது. அதான் ராகுல் காந்தி சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் ஒன்னா நில்லுங்க ராகுல் காந்தி சொல்றாருல, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஒன்னும் நிக்க மாட்டாங்களே. ஏன் ஜார்க்கண்ட்ல பாருங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்களே வந்து சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்களிச்சு அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இந்த ராஜ்யசபா எம்பிகளுக்கு காங்கிரஸுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல, வர மாட்டேங்குது. இங்க விஜய் கிட்ட வந்து வாங்கிட்டாங்க, திமுக கிட்ட வாங்கிட்டாங்க. ஆமா, வட மாநிலங்கள்ல வர்றதையும் விட்டுட்டு உட்காந்துருக்காங்களே. எல்லா பக்கமும் காங்கிரஸுக்கு போகுது இல்ல. இப்போ கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆதரவா நிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க கட்சிக்காரங்களை ஒன்னா நிக்க வைங்க, அப்புறம் வந்து கூட்டணி வந்து பலப்படுத்தலாம். கட்சிக்காரங்களே ஒன்னா நிக்காம பல இடங்களில் பிரிஞ்சு போறாங்க, பல இடங்களில் உடைப்பட்டு மாற்று கட்சியில போய் சேர்றாங்க, மாற்று கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு அளிச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா வர முடியும் இந்திய அளவுல? ராகுல் காந்திக்கு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துகள், அதுல ஒன்றும் நம்ம சந்தோஷமாவே சொல்லலாம். ஆமா, ஆனா இதுல என்ன அவர் மீதான விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னா, ரெண்டு கேள்வி இருக்கு. சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டணியில அவர் பேசியதாக வெளியான ஆடியோ உரையாடல், அவர் வெளியிட்ட ஆடியோ உரையாடல்ல அவர் சொல்லியிருக்கக்கூடியது என்னன்னா, இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் நாம தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மக்கள் நம்மளை தான் ஆதரிக்கிறாங்க, ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம், அவர் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம், இந்த மாதிரியான பிரச்சனைகளால நாம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அதை வந்து இந்த முறையும் அதனால பாஜக தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் இவரே டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறவர் தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் அப்படி ஒரு அவநம்பிக்கையான, ஏன் ரிசல்ட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை விட மாட்டாங்க. ஆனா இவர் விட்டுருக்காரு. அது காரணமா சொல்றது தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்திருக்காரு, என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ராகுல் காந்தி
கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முறைப்படி தான் நடந்திருக்கா, தேர்தல் ஆணையத்தின் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தான் தேர்தல் நடந்திருக்கா, அல்லது இவர் அதை சந்தேகிக்கிறாரா? சந்தேகித்தால் இது எப்படி இந்த வெற்றியை பார்க்கறது? கேரளாவில் காங்கிரஸ் எப்படி வந்திருக்கு, இங்கே எப்படி தாவேகா வந்திருக்கு, இதற்கு பின்னணியில் உண்மையாகவே மக்கள் வாக்கு தான் இருக்கா அல்லது தேர்தல் ஆணையத்தின் வேலை இருக்கிறதா அப்படின்னு ஒரு விளக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் விளக்கமே சொல்லல. மற்ற மாநிலங்கள் சொல்றாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு சொல்றாரு, பீகாருக்கு சொல்றாரு. அப்ப இங்க இது எப்படி நடந்திருக்குன்னு கிளாரிட்டி கொடுக்கணும்ல. அப்ப அதெல்லாம் வந்து அவர் மீதான நம்பகத்தன்மையை பாதிக்குது. இப்ப நாமளே ராகுல் காந்தியை நம்புறோம் அப்படின்னா இதற்கு கிளாரிட்டியான ஒரு பதில் கிடைச்சாதானே நம்ம ஒரு முழுக்க பின்னாடி நிக்க முடியும். யாரா இருந்தாலும் அப்படித்தானே இருப்பாங்க. பாரத் ஜோடோ யாத்திரை போறது மட்டும் இல்ல, ஒரு புகார் சொல்றோம், ஒரு குற்றச்சாட்டை அடுக்கிறோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன? இப்ப எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி அப்ளிகபிள் ஆனதானே அது ஒரே குற்றச்சாட்டு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லணும்னா அது எப்படி நம்பகத்தன்மை உள்ள ஒண்ணா இருக்கும்? கரெக்ட். இப்போ வந்து தென்னிந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வராங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆச்சு, அப்புறம் வந்து கர்நாடகாவில் ஆளுங்கட்சி, கேரளாவில் ஆளுங்கட்சி, தெலுங்கானாவில் ஆளுங்கட்சி. ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கும்போது என்ன ஒரு விமர்சனம் எழுதுனா காங்கிரஸ் மீது, பல வட இந்திய மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வி தான் வரும் அப்படின்ற முடிவோடய செட்டில் ஆயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நான் பல தரப்பட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க, தேர்தலை போட்டி போடுறாங்க, அசாமில் தேர்தலை போட்டி போடுறாங்க. அசாம்லலாம் வந்து காங்கிரஸ் இந்த வாட்டி படுதோல்வி. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு தோல்வி. இப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சி வந்து எதற்காக ராகுல் காந்தியால் வலுப்படுத்த முடியல, தோல்வி தான் கிடைக்கும். ஆனால் அந்த நீங்கள் சொன்ன ஆடியோலாம் கேட்டோம் இல்லையா, தோல்வி தான் கிடைக்கும்ன்ற ராகுல் காந்தி உறுதியா நின்று காங்கிரஸ் கட்சி செட்டில் ஆயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. பர்த்டே இருக்குல்ல அழகு. ஆமா, ராகுல் விஜய் வந்து ராகுலுக்கு வாழ்த்து சொன்னாரு, அது மாதிரி ஸ்டாலினும் வாழ்த்து சொன்னாரு. ஆனாலும் ராகுல் எந்த வாழ்த்தை பிரதானமா எடுத்து ரிப்ளை பண்றாரு அப்படின்னா ஸ்டாலினுடைய வாழ்த்து எடுத்து தான் ரிப்ளை பண்றாரு. இது என்ன திடீர் பாசம் அவர் மீது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்துதான் இந்நாள் முதல்வர் விஜயனுடைய வாழ்த்துக்கு ரிப்ளை பண்றாரு. ரெண்டுத்துலயுமே வந்து தமிழ் மக்களுக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து பணியாற்றணும், இன்னும் போராடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த பர்த்டே ஒரு சர்ச்சையா மாறுது. ஏன்னா இவர் வந்து யாரு கூட நிக்கிறாரு இப்ப அப்படிங்கிறது டபுள் மைண்டா இருக்காரு. இந்தியாவுக்கு திமுக வேணும், தமிழ்நாட்டுக்கு தாவேகா வேணும்னு நினைக்கிறாரு, நிலைப்பாட வச்சிருக்கிறாரு. ஆனா அது திமுக ஏத்துக்குமா, தாவேகா ஏத்துக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இன்னொன்னு, கடந்த பர்த்டேல தான் அப்படி ஒரு பிரச்சனையானுச்சு. கடந்த பர்த்டேல முதல்வருடைய பர்த்டேல பிலவுடு பிரதர் தான் கடந்த முறை எல்லாம் வாழ்த்தி இருந்தாரு. இந்த முறை இந்த பிரதருங்கிறதே காணும். அப்போ வந்து இந்த பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு. அதற்கப்புறம் மேடைகள்ல பேசுறப்ப பிரதர்ன்னு சொல்லல, அப்புறம் சில மேடைகள்ல பேசினாரு. அதற்கப்புறம் தோத்த உடனே ஓடி போய் நின்னாங்க. இதெல்லாம் நிறைய விமர்சனங்கள் தாண்டி இப்போ காங்கிரஸ் திமுகவை நெருங்குகிறதே, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. வெறுமனே ராகுல் காந்தி மட்டும்தான் நெருங்குறாரா அப்படின்னா தமிழக காங்கிரஸ் நெருங்குது. ஏன்னா இப்ப தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய மகள் திருமண விழாவுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் போறார், உதயநிதி ஸ்டாலின் போறார், ஏவா வேலு போறாரு, கே நேரு போறாரு. இந்த மாதிரி முக்கியமான திமுக முகங்கள் எல்லாமே இந்த திருமண விழாவில் ஆஜராகுது. நீங்க கேட்கலாம், ஏங்க இது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லையா, எல் முருகன் தான் வந்தாரு, நயினா நாகேந்திரன் தான் வந்தாரு, சீமானன் தான் வராரு, இதுல என்ன இருக்குன்னு கேட்கலாம். எல்லா முக்கியமான அரசியல் நிலைப்பாடுகளும் திருமண வீடுகளில் தான் எடுக்கப்படுது. ஒரு கட்சி கூட்டணியாக இருக்கலாம், கட்சியினுடைய வேறு முக்கிய நடவடிக்கைகளாக இருக்கலாம், இதெல்லாம் திருமண நிகழ்வுகள் எடுக்கப்படுதுங்கிறது கடந்த கால வரலாறு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக கூட்டணிகள் பல முக்கிய முடிவுகளை கல்யாண வீட்டில் தான் எடுத்திருக்காங்க. நம்ம அதையும் இதோட பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ஸ்டாலின் அட்டன் பண்றாரு, ஓகே. விஜய் ஏன் ஆப்சென்ட் ஆனாரு? இது வரைக்கும் வரல, ரிசப்ஷனுக்கு போவாரான்னு தெரியல. ஆனா செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தாலுமே ப்ரோ டிஎம்கேவா அறியப்பட்டவர் தான். அவர் தான் வந்து இந்த திமுக கூட்டணி இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரோ டிஎம்கேன்னா கடைசியாக இப்போ கலைஞர் பிறந்த நாளுக்கு போனப்போ அவர் வந்து துரோகி வெளியே போன்னு தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு திமுகவினர் போய் வெளில அனுப்புனாங்களே. அது அவரோட தலைமையில தான் கூட்டணி போயிடுச்சு, கட்சி போயிடுச்சு அப்படின்ற ஒரு கோபத்தினால வெளிப்பாடாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் செல்வ பெருந்தகை வந்து தனிப்பட்ட முறையில் திமுக தலைமைக்கு ஆதரவாக திமுக தலைமையோட தொடர்ந்து நட்புறவோட தான் இருக்கார். அதனால தான் ஸ்டாலினே வந்து அவரோட வீட்டு திருமணத்துக்குலாம் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். திமுக தலைவர்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. அதனால அது உடனடியாக கணக்கு மாறுமான செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டு தலைவர் தான். இந்த ஒரு கூட்டணி கணக்கை வந்து தேசிய தலைமை தான் முடிவு எடுப்பாங்க. அதனால டக்குன்ட்டு வந்து ராகுல் காந்தியோட ரிப்ளை, செல்வ பெருந்தகை வீட்டு கல்யாணத்தில் ஸ்டாலின் போகிறது, அந்த இதெல்லாமே வந்து உடனடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, உடனடியாக வந்து இந்த கூட்டணி கணக்குகள் மாறுமா அப்படின்றது வந்து நம்ம உடனே கணிக்க முடியாது. பட் இருந்தாலும் இதுல ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உடனடியாக எல்லாம் மாறிடாது. ஆனா நீண்ட கால ஒரு மாற்றத்துக்கான முதல் விதையாக இது விதைக்கப்படுகிறதாங்கிறதா பெரிய சந்தேகம். உடனடியாக மாறாதுன்னு சொல்றோம்.
ஆனால் எப்படி உடனடியாக காங்கிரஸ் வந்து திமுக முதுகுல குத்தி உடனடியாக தாவைக்க பக்கம் போனாங்கல்ல, அது வந்து யாருமே எதிர்பார்க்காத மாற்றம். ஏன்னா அதனால தான் திமுக வந்து முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணிக்கே போகாமல் இருந்த ஸ்டாலின் தலைமையில தான் இப்போ வந்து செல்லுப்பந்தை கல்யாணத்துக்கு போறாரு, ராகுல் காந்தி பர்த்டே விஷ் பண்றாரு, அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அடுத்த கட்ட நகர்வா இருக்கு பாருங்க. இது நாள் வரைக்கும் நேர் எதிராக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ஒன்று சேர்ற மாதிரியான ஒரு காட்சி தெரியுது. நீங்க அரசியல் தாண்டின விஷயங்களா இருந்தாலும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவுக்கு எடப்பாடி அழைக்கப்படாததுல இருந்து அந்த பிரச்சனை தொடங்குது. எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கு இடையிலான பிரச்சனைங்கிறது அங்கிருந்து தொடங்குகிறது. அப்போ ஒவ்வொரு திருமண விழாவில இருந்து அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது. நம்ம அங்கிருந்து அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப ராகுல் மீண்டும் பேட்சப் டெக்னிக்கு வராரோ, பேட்சப் பண்ணிக்கலாம் வாங்க மறுபடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாரோ. ஏன்னா இப்போ தாவேகா திமுக எதிர்த்த மாதிரி பாஜகவை கடுமையா எங்கேயுமே எதிர்க்கல. இந்தியா கூட்டணி தலைவர்களும் கேட்டாங்க தாவேகா அந்த அளவுக்கு எதிர்க்குமான்னு. இந்த நிமிடம் வரைக்கும் பெரிய அளவில் எதிர்க்கல. பாஜகவினுடைய ஆளுநர் கடுமையாக பாராட்டுகிறார் தாவேகா அரசு. தாவேகாவும் அவங்க சொல்றபடி எல்லாமே செய்யுது. அப்போ மோடியும் அவங்க பகச்சுக்க விரும்பல. அப்போ காங்கிரஸ்னால பிரச்சனை அப்படிங்கிறது தாவேகாவினுடைய மைண்ட்ல இருக்குதா அப்படிங்கிறதும் புரியல. இது உள்ளுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதாங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது செல்வ பெருந்தகை இந்த தேர்தலுக்கு பின்னாடி ரிசைன் பண்ணிடுவேன்னு சொன்னார். அவரே சொன்னாரு. இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, அவர் மகள் திருமணமும் முடிஞ்சிருச்சு. இனிமே ரிசைன் பண்ணுவாரா? ரிசைன் பண்ணினால் அவர் தனிப்பட்ட முறையில் ரிசைன் பண்ணிட்டு கட்சியில செயல்படுவாரா அல்லது தனித்து களம் காணுவாரா? தனித்து களம் கண்டால் அது திமுகவோட கைக்கு வந்துருவாரா? அதுதான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க இப்ப சொன்னபடி உடனடியாக மாறாது அப்படின்னாலும் திமுகவினர் இத்தனை பேர் பாசத்தோட படை பரிவாரத்தோட அங்க போறாங்க அப்படின்னா இது வெறுமனே திருமண நிகழ்வு மட்டும்தானாங்கிறது ஒரு கேள்விதான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகுல் வரல, விஜய் வரலங்கிறது நம்ம பேசுறோமே, ஏன் ராகுல் வரல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ராகுல் வரலன்னா தேசிய தலைவர்கள் யாருமே வரல, அதனால ராகுலும் வரல. அது அந்த அளவுல பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க வந்து அழைச்சிட்டு போய் அங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்ப விஜய் ஏன் வரலங்கிறதா கேள்வி. விஜய் வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் போகாம இருக்காரா? முதல்வர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே கல்பாத்தி இந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பாக அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு விழாவுக்கு இவர் வந்து நடிகை த்ரிஷாவோட போனது பெரிய அளவுல சர்ச்சையானுச்சு. அதற்கு ஒரே உடையில போனாங்க, அந்த மாதிரியான பல விமர்சனங்களை சந்திச்சாங்க. அதனால இந்த விழாவுக்கு போனார். அதற்கப்புறம் இயக்குனர் அட்லி, இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் அவர் தான் பேச பொருளா இருக்கார். இயக்குனர் அட்லியினுடைய மனைவிக்கு 2வது முறையாக வளைகாப்பு நடத்தப்பட்டுச்சு. அந்த வளைகாப்பு விழாவுக்கு இவர் இங்கிருந்து தனியார் விமானம் மூலமா போயிட்டு வந்தார். நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமண விழாவுக்கு விஜய் போயிட்டு வந்தார். சமீபத்தில் சிங்கப்பெண் சிறப்பு படை விழாவை ரத்து பண்ணிட்டு கூட இவர் வந்து அவரது உதவியாளர் ஜெகதீஷனுடைய இல்ல புதுமனை புகு விழாவுக்கு போயிட்டு வந்தார். அப்ப இதெல்லாம் போக முடிந்த முதல்வரால இது ஏன் போக முடியல? நீங்க சொல்ற மாதிரி பின்னால போவாரு, நாளைக்கு போவாரு, நாளான்னைக்கு விசாரிச்சு பாருன்னா கூட அந்த டைம்ல போக முடியாத அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு முக்கியமான உறவுகளாக கருதப்படலையோ? அசம்பிளில இருக்க வேண்டியது டைம் முக்கியம் நினைச்சிருப்பாரோ? அப்படி கூட இருக்கலாம். நேற்று மாலை தான் எல்லாரும் போனாங்க. நேற்று மாலை தான் உதயநிதியும் போறாரு. அசம்பிளில இருக்கிறது காலையில தான் இருக்கிறாங்க. நேற்று ஆப்டோட லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப், அவ்வளவுதான். இதுல என்னன்னா இப்ப நினைச்சிருந்தா அவங்களால செஞ்சிருக்க முடியலையா? அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாம அவங்க போயிட்டாங்க. ஏன்னா உடனடியாக திமுக கூட்டணி, இன்னைக்கு திமுக கூட்டணி மதிமுக வரைக்கும் உடையது இல்லையா? இப்படி உடையறதுக்கு முதல் காரணம் காங்கிரஸ் தான். அதற்கு அன்றைய மாநில தலைவராக இருந்த அதுக்கு ஒரு உடன்பட்டதுனால தான் இவரும் அங்கிருந்து உடனடியாக இடம்பெயர்ந்து தாவேகா போயிட்டார். அப்ப அதனால நம்ம எல்லாத்தையுமே கணிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் அப்ப 2 அமைச்சர்கள் விஜய் கொடுத்திருக்காரு. அரசுல அங்கமாக இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை வீட்டு திருமண விழா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லையா விஜய்க்கு? தனிப்பட்ட விழாக்களா இருந்தாலும் தனிப்பட்ட விழா நடந்தாலும் இதெல்லாம் அரசியல் களத்துல கவனத்தோட பார்க்கப்படுற விஷயம் தானே. அதையும் முதல்வர் அலட்சியமாக பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆமா. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது ஐபோனோட பிரைஸ் என்னன்னு தெரியும் நமக்கு. அதாவது ஒவ்வொரு மாடல் வர அது ஒரு பிரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சத்து 2 லட்சத்துக்கிட்ட போயிடுச்சு இல்லையா? ஆனா நமக்கு தெரியும், ஆனா அதோட ஒர்த்து வந்து சின்ன பசங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் வந்து சில பேரண்ட்ஸ்லாம் வந்து தெரியாமல் அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃபோனை வந்து பசங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படகு பயணத்தில் ஒரு அம்மா வந்து அவங்களோட மடியில் அவங்க குழந்தைய வச்சுருக்காங்க. லேக்கில் போயிட்டு இருக்காங்க போல் போட்டிங்கில். அப்போ திடீர்னு அந்த அம்மா வந்து ஐஃபோனை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு, படார்னு போனை வாங்கி தண்ணிக்குள்ள போட்டுருச்சு. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, டக்குன்னு வாங்கி அந்த கையில தண்ணியில போட்டுருச்சு லேக்ல. அது வந்து அந்த மாதிரி சாக்கா, ஐயோ தண்ணியில போட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த
அந்த அம்மா வந்து சாக்க அதிர்ச்சியில பாக்குறாங்க, ஒரு நிமிஷத்துல ஐபோன் வந்து தண்ணியில போட்டுருச்சு அப்படின்ட்டு. அந்த குழந்தை திட்ட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. லேக் போன் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க தொடக்கத்துல சொன்னீங்கல்ல இது வந்து குழந்தைக்கு ஐபோனோட வேல்யூ தெரியாதுன்னு, அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு லைஃபோட வேல்யூ. ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, போன் கூடவே இருக்காது. ஏன்னா பல பேரண்ட் இப்படிதான் இருக்காங்க, போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, பிள்ளைங்களை கண்டுக்கிறதே இல்லை. அப்ப அந்த புள்ள என்ன பண்ணும், பார்த்து பார்த்து ஒரு கடத்துல அப்படின்னு சொல்லி போன ஒண்ணு இந்த போனுக்கு அடிக்ட் ஆகுறது, இல்லைன்னா இந்த போன் வேண்டாம் அம்மா நீ தான் வேணும் அப்படிங்கிறது. இதை வந்து பேரண்ட் புரிஞ்சுக்கிற விதத்துல தான் அந்த செய்தி இருக்கு. ஆமா, இந்த வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைக்கு லைஃப் ஜாக்கெட்டே போடல. ஐயோ, சமீபத்தில் கூட மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், எப்படி வந்து இறந்து போனாங்க அப்படின்ட்டு. லைஃப் ஜாக்கெட்டே போடாம அந்த போட்ல வந்து குழந்தைய கூட்டு போறது வந்து இன்னொரு சமீபத்தில் அந்த ஒரு இடத்துல யானைகள் சண்டை போட்டு ஒரு அம்மா குழந்தையோட மாட்டி அதை குழந்தையோட ஒரு அப்பா வேடிக்கை பார்த்து அந்த கொடூரம்லாம் இருக்கு பாருங்க. வெளியில சுற்றுலாவுக்கு போறதை விட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத. இன்னொன்று, ஐபோனுக்குலாம் பேக் கவர்லாம் போடுறோம், போட்டிங் போகும்போது குழந்தைங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு கூட்டணும். முக்கியமான விஷயம் தான். பேசுவோம் இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.